நீங்கள் இணைந்திருப்பது சக்தி குருவின் தமிழ் ஆடியோ நாவல் சேனல். கேட்டுக்கொண்டிருக்கும் கதை நதியின் ஜதி ஒன்றே. சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த எபிசோடு ஷேர் பண்ணுங்க. அத்தியாயம் 21. மணமக்கள் தங்கள் குல தெய்வ கோவில் பூஜை முடித்து பலராம் வீட்டிற்கு மறுவீடு வந்திருந்தனர். 2 நாள் ஆகிற்று. இன்று சீருடன் ஜீவிதா தன் வீடு திரும்புகிறாள். பலராமின் சொந்த ஊரில் விருந்து என்பதால் அவரின் உறவுகள் அதிகம் இருந்தனர். சேனாதிபதியும் குடும்பத்துடன் வந்திருந்தார். சங்கர் தங்களின் உறவுகளுடன் வந்திறங்கினார். பலராம் வாசலிலே காத்திருந்து அவர்களை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார். இருவருக்குள்ளும் முன் எப்போதும் போல சார் என்று அழைப்பில்லை. சகுந்தலா பெண்களுடன் உள்ளே சென்றுவிட ஆண்கள் வெளியே பந்தலில் அமர்ந்தனர். அசைவ விருந்து ஜோராக தயாராகி கொண்டிருந்தது. சம்மந்தி என்று பலராம் அழைக்க சங்கர் சேனாதிபதி இருவரும் திரும்பி பார்த்தனர். பலராம் ஒரு நொடி திகைத்துதான் விட்டார். அவர் அழைத்தது சங்கரை தான். சேனாதிபதியும் திரும்பி பார்க்க, இங்க கொஞ்சம் என்னன்னு பார்க்கணும் என்றார் பொதுவாய். சேனாதிபதி எழுந்தவர், வாங்க போகலாம் என்று சங்கரை அழைத்தார். இதோ சார் என சங்கர் சொல்ல, சாரா அண்ணான்னு கூப்பிடுங்க என்றார் உரிமையாய். சங்கர் மெலிதாக சிரித்து ஆமோதிக்க, கட்ட பஞ்சாயத்துக்காரரை அண்ணான்னு கூப்பிடுறது கெத்து தான் தம்பி, அந்த பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு என்றார் எம்பி. எம்பி பேச்சில் உள்கூத்து தெரியுதே. சேனாதிபதி விளையாட்டாய் கையில் இருந்த காப்பை சுழற்ற, உனக்கு காப்புன்னா எங்களுக்கு வேஷ்டி தெரியும்ல, எத்தனை 1000 பேர் இருந்தாலும் ஒரே உருவு தான் பார்த்துக்கோ என்றார் அவரும் மிரட்டலாய். அதுக்கு தான் உங்க ஆளுங்க கிட்ட வந்தாலே உள்ள பாதுகாப்போட தான் வரது என்றார் சேனாதிபதி. அந்த பாதுகாப்பையும் பார்த்துருவோமா என எம்பி நெருங்க, சும்மா இருங்கண்ணா என்ற சங்கர் வாங்க போலாம் என்று சேனாதிபதியுடன் சென்றார். பலராம் சீர் நகைகள் இருக்கும் அறையில் இருந்தவர், உங்ககிட்ட இப்பவே ஒப்படைக்கணும் என்று கேட்டார். எப்போதும் உறவுகளுக்கு காமித்துதான் ஒப்படைப்பர். இவர் முன்னமே கேட்க சங்கர் கேள்வியாக பார்த்தார். இல்லை, எங்கள் சொந்த பந்தம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, அதான் எல்லாம் காட்ட வேணான்னு என்று தயங்கினார். சேனாதிபதிக்கு வாய் சும்மா இருக்காமல், உங்கள் சொந்த மதத்தில் தான் பொண்ணுங்களையே கொடுப்பேன்னு குதிச்சுட்டு இருந்தீங்க, இப்போ என்னடானா சீரை கூட காட்ட வேண்டாங்கிறீங்க என்று கேட்டு வைத்தார். பலராம் மிகவும் சங்கடப்பட்டு போனார். அவருக்கு சில விஷயங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை. தாரணி, ஜீவதா இருவரும் இவர்களை விட செழிப்பான இடத்தில் வாக்கப்பட்டிருக்க உறவுகளின் கண்களை அது உறுத்த ஆரம்பித்திருந்தது. வசதி வாய்ப்புன்னு பார்த்து தான் நம்ம பசங்களுக்கு நீ பொண்ணு கொடுக்கலையா என்று சிலர் நேரிலே கேட்டும் இருந்தனர். பலராமுக்கு இது அதிர்ச்சி, கோபமும் தான். என்ன இப்படி பேசுறீங்க மாமா? பொண்ணுங்க விருப்பப்பட்டாங்கன்னு தான். பொண்ணுங்க விருப்பப்பட்டா எங்க வேணும்னாலும் கையை வச்சிடலாமா என்று அவர் மேலும் கேட்டிருக்க, என் பொண்ணுங்களுக்காக நான் எங்க வேணும்னாலும் கை வைப்பேன் தான் என்றிருந்தார் பலராமும். அவர் மட்டுமில்லை, பலரும் இப்படிதான் பேசுகின்றனர் என்று தெரிந்த பின்தான் பலராம் இம்முடிவை எடுத்தார். அதை சம்பந்திகளிடம் சொல்ல முடியாமல் நிற்க சங்கர் மறுப்பாய் சேனாதிபதியை பார்த்தார். உங்களை சங்கடப்படுத்தணும்னு நான் இதை கேட்கல, எப்பவும் மனசுல பட்டதை பேசிடுவேன், அப்படித்தான் இதுவும் என்றார் சேனாதிபதி. பலராமுக்கு அவரின் கூற்றில் நம்பிக்கை இல்லைதான். ஆனாலும் அதை அப்படியே விட நினைத்தவர் வெள்ளி பொருட்கள் நகைகளின் எண்ணிக்கை ரொக்கத்தை சங்கரிடம் சொன்னார். தாரணிக்கு கொடுத்ததுதான் என்பதால் ஒளிவு மறைவு இல்லை. நீங்க உங்க பொண்ணுங்களுக்காக செய்யறது சம்பந்தி, இது உங்களோட கௌரவமும் இதுல இருக்கு, சொந்த பந்தம் முன்னாடி காட்டுறதால என்று சங்கர் சொல்ல வர, இல்லை இல்லை சம்பந்தி, இவங்களுக்கு இதெல்லாம் தெரியவே வேண்டாம் என்றார் பலராம். ஏங்க இவ்வளோ செஞ்சுட்டு ஏன் மறைக்கணும்? அப்படி யார் என்ன பேசுறாங்க சொல்லுங்க கேட்போம் என்றார் சேனாதிபதி மீசையை முறுக்கி. யார்கிட்டையும் எதுவும் கேட்க வேண்டாம் சம்பந்தி, நீங்க அனுமதி கொடுத்தா போதும், நான் இதையெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுவேன் என்றார். சரி, உங்க இஷ்டம், ஜீவிதா கிட்டையே கொடுத்துடுங்க என்று விட்டார் சங்கர். பலராம் உடனே ஜீவிதாவை அழைத்து அவளிடம் ஒப்படைத்தார். சீர் பொருட்கள் பெரிய வண்டியிலே இருக்க அதை இறக்காமல் அப்படியே அஜய் வீட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டனர். அஜய் மனைவியை கேள்வியாய் பார்க்க, அப்பா கொடுத்துட்டார், என்ன பண்ண அஜு என்று கேட்டாள். அம்மாவை கேளு, அவங்க பத்திரமா எடுத்து வைப்பாங்க என்றான். ஜீவிதா உடனே சென்று சகுந்தலாவை அழைத்து வர அவர் எல்லாவற்றையும் பாதுகாப்பாக எடுத்து வைத்தபடி, உன் பொண்டாட்டி வாய் மட்டும் அவ்வளோ பேசுகிறா, இதையெல்லாம் செய்ய தெரியாதா என்று அஜயிடம் கேட்டார்.
ஜீவிதா கடுப்பாக அஜய் சிரித்தான். அஜு, நீங்க சிரிக்க கூடாது, உங்க வைஃபை தான் பேசுறாங்க, ஏன்னு கேளுங்க என்றாள். சரிதான், ஏம்மா அவளை பேசுறீங்க என அஜய் கேட்க, நான் பேசக்கூடாதுன்னா அவளையே இதையெல்லாம் எடுத்து வைக்க சொல்லு என்று எல்லாம் அப்படியே வைத்து விட்டார். அஜு, என்னடி அஜு அஜுன்னு என் மகனை ஏலம் விட்டுட்டு இருக்க, வா வந்து நீயே செய் என்றார் சகுந்தலா அதிகாரமாக. நீங்க மாமியார் கொடுமை பண்றீங்க என ஜீவிதா குற்றம் சாட்டினாள். நீயும் மருமக கொடுமை பண்ணு ஜீவிதா என்றான் அஜய் சிரிப்புடன். பண்ணுவேனே, அதெப்படி விடுவேன் என்றாள் இவள். ஓ, நீ உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா? இருக்கட்டும், நான் போய் கல்பனாவை அனுப்புற இரு என்றார் சகுந்தலா. அத்தத்தை ப்ளீஸ், நோ, அவங்க வந்தா நான் காலி என்றாள் ஜீவிதா அவர் கைப்பிடித்து கெஞ்சுதலாக. இப்போ மட்டும் அத்தை அத்தையா, உன்கிட்ட நான் பேச வேண்டியதை நிறைய இருக்கு, பின்னாடி பார்த்துக்கிறேன் என்று வேலையை முடித்து சென்றார். ஜீவிதா, அம்மாக்கு உன்னை தெரியுமா என்று கேட்டான் அஜய். என்ன தெரியுமாண்ணா? என்ன கேட்குறீங்க அஜு? மக்கு, ஓ அஜு புராணம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். என்னது, அவங்களுக்கு தெரியுமா? இவள் அதிர்ந்தாள். சுத்தம் அஜு, அதனால தான் அவங்க என்கிட்ட சரியாகவே பேசலையா? அத்தைக்கு எப்படி எப்போ தெரியும் அஜு என்று இவனிடம் கேட்டு நின்றாள். நான் உன்னை கேட்டா நீ என்ன கேளு, கிளம்பு போ முதல்ல, லேட் ஆயிடுச்சு என்று வெளியே சென்று விட்டான். ஜீவிதா நேரம் பார்த்து வேகமாக கிளம்பி வர பந்தி ஆரம்பித்திருந்தது. மணமக்களை அமர வைத்து ஸ்பெஷல் கவனிப்பு. கல்யாண் அவனே நின்று பார்த்து பார்த்து பரிமாறினான். ஆனந்தனுக்கு விடுமுறை கிடைக்கவில்லை. பலராம் மறுபக்கம் சங்கருக்கு முன் நின்று கவனிக்க ஜீவிதாவின் கண்கள் அடிக்கடி அப்பாவை பார்த்து மீண்டது. தாரணி திருமணத்தில் அவர் அஜய் குடும்பத்திடம் நடந்து கொண்டது கண் முன் வந்து சென்றது. எனக்காகவா? நல்ல நேரத்தில் ஜீவிதா தன் வீடு கிளம்பினாள். பாச போராட்டத்தில் பெண்ணின் கண்கள் சிவந்து போனது. அஜய் அவளை தன் தோள் சாய்த்து கொண்டான். தொடர்ந்த நாட்கள் உறவுகளின் வீடுகளுக்கு விருந்துக்கு சென்று வந்தனர். அஜயின் பக்கம் அதிகமே. அடுத்து ஹனிமூன் செல்லும் பேச்சு வர அஜய் மனைவியை கேள்வியாக பார்த்தான். அவள் மறுப்பாக தலையசைக்க தங்கள் அறையில் வைத்து ஏன் என்றும் கேட்டான். இப்போ வேண்டாம் என்றாள் அவள். அதான் ஏன்? அது வேணான்னா விடுங்க அஜு என்று ஓடிவிட்டாள். அஜய் புருவம் சுருக்கி யோசித்தவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அஜய் அவனின் தொழில் கட்டிடத்திற்கு மனைவியை அழைத்து சென்றான். உரிமையாய் அவன் இருக்கையில் அவளை அமர வைக்க பெண்ணுக்கு அப்படி ஒரு மலர்வு. ரசித்து அவன் இருக்கையை வருட அஜய் மனைவி தலை பிடித்து ஆட்டினான். உங்க அளவுக்கு இருக்கேனா என்று கேட்க, என்னை விட பெட்டர் முதலாளி லுக்கில் இருக்க என்றவன் போட்டோ எடுத்து கொண்டதுடன் அவளை தோளோடு அணைக்கவும் செய்தான். ஆட்கள் வேலை செய்து கொண்டிருக்க ஒவ்வொன்றாக எல்லாம் சொன்னான். வெளிநாடுகளுக்கு அனுப்புகிற முந்திரி இது என்று எடுத்து காட்டினான். அப்போ நம்ம ஊருக்கெல்லாம் என்று ஜீவிதா கேட்க, செகண்ட் தேர்ட் குவாலிட்டி என்று காட்டினான். பெண்ணுக்கு கோவம். அதென்ன நம்ம ஊருக்கு மட்டும் என்று ஆரம்பிக்க, மக்கள் வாங்குற விலையில் இருக்கணும்ல, இதுவே இந்த காஸ்ட் வரும் என்றான். ஜீவிதா ஏதோ கேட்க போக, உடனே ஏன் இந்த வேலை குறைச்சி கொடுக்கலான்னு ஆரம்பிக்கக்கூடாது, இது தொழில், இவ்வளோதான் ரேட், இதில் நிறைய விஷயம் இருக்குது, கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற விலையே இவ்வளோ, நாமும் இந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம் என்று விளக்கம் கொடுத்தான். கூட அரிசி பருப்பு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் என்று மற்ற தகவல்களும் கொடுத்தான். ஜீவிதா கேட்டுக்கொள்ள, உனக்கு என்ன பிளான் என்று கேட்டான். பெண் புரியாமல் பார்க்க, என்ன முழிக்கிற, நம்ம மேரேஜுக்கு முன்னாடி ஒரு நாள் பேசினோமே உன் வேலையை பற்றி என்றான். ஹா, அது அப்புறம் பேசுவோம் அஜு, எனக்கு பலாப்பழம் வேணும் என்றாள். முடியவே முடியாது, நேத்தே அவ்வளோ சாப்பிட்ட என்று மறுக்க இவள் அடம் பிடிக்க ஆரம்பித்தாள். அஜய் அவன் பிடியில் நிற்க, சரி முந்திரி காட்டுக்காவது அழிச்சிட்டு போங்க என்றாள். மழை வர மாதிரி இருக்கு, சரி வா, உடனே மூக்க வெடைக்காத என்று அழைத்து போனான். காவலுக்கு இருந்தவர்கள் மட்டும் இருக்க அவர்களுடன் இரண்டொரு வார்த்தை பேசிவிட்டு நடக்க ஆரம்பித்தனர். சகஜமான பேச்சுக்கள், சரளமான வார்த்தையாடல்கள் என்று இருட்டி கொண்டு வரும் வரை அங்கேயே இருக்க சகுந்தலா அழைத்து விட்டார். வீடு திரும்பும் நேரம் மழை பிடித்து கொண்டது. ஜீவிதா தன் முந்தானையை எடுத்து வண்டி ஓட்டி கொண்டிருந்த அஜயின் தலைக்கு மேல் போர்த்தி விட்டாள். எனக்கு வேணாம் என்று அவன் விளக்க, நல்ல மழை அஜு என்று மனைவி மீண்டும் போட, நீ எடு என்று குரல் உயர்த்தி விட்டான். ஜீவிதா ரோஷத்துடன் தள்ளி அமர்ந்து கொண்டதுடன் அவன் பக்கமே திரும்பவில்லை.
என்ன சண்டைக்கோழி சிலுத்துக்குச்சா என்று சகுந்தலா இரவு உணவு நேரம் கிண்டலாக கேட்டார். ஜீவிதா அம்மா மகனை பார்த்து நொடித்து சென்றாள். வெளியே இன்னும் மழை வலுவாக பிடித்திருக்க அஜய் அறையின் ஜன்னல்களை எல்லாம் அடைத்தான். இவள் கணவனை முறைத்தே இருக்க அவளின் மூக்கை கிள்ளினான் அஜய். ஏன் வேண்டான்னு சொன்னீங்க அஜு? அவ்வளோ ஒன்றும் மழை இல்லையே. இதுதான் காரணமா? கண்ணி எல்லாம் மறைக்குது கூட. உன்னோட ஸ்மெல் அதில் கொஞ்சம் வித்தியாசமா பிடிக்கலையா அஜு? மனைவிக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. என் வைஃப் ஆச்சே மேடம், பிடிக்காம போக என்ன இருக்கு? அப்புறம் ஏன் எடுத்தீங்க? சரி விடு, இனி போத்திக்கிறேன், இப்போவே செய்ங்க என்று நின்றாள் மனைவி. அஜய் அதிர்ந்து போனான். ஹே, இது ஓவர் என்றான். முடியாது, பனிஷ்மெண்ட் வேணும்ல என்றவள் தன் முந்தானையை எடுத்து அவன் முகம் மேல் மூடி கணவன் தோளோடு ஒட்டி படுத்து கொண்டாள். மூச்சு முற்ற மாதிரி இருக்கு ஜீவிதா. அஜய் முனங்க. இருக்கட்டும் என்றாள் இவள். மெளிதான சேலைதான் அணிந்திருந்தாள். அஜய்க்கு தான் புது விதமான அனுபவங்கள். திணறடித்தது. உடல் இறுக்கத்தில் இருக்க போதுமே என்றான். இருக்கட்டுமே, இவள் சிரித்தபடி சொன்னாள். அடுத்து அஜயிடம் பேச்சில்லை. பேசினால் உதடுகள் அவளின் சேலையை உரச அஜய் நெஞ்சம் ஏறி இறங்கியது. நிமிடங்கள் நீள அஜய் அவளின் வாசத்திற்கு பழகினான். சாதாரணமாக படுத்தான். ஜீவிதா போதும் என்று முந்தானை எடுத்துவிட ஏன் என்று கேட்டான் அஜய். இன்னும் அவளின் வாசம் வேண்டும் என்று அந்த நொடி தோன்றியது. இவளின் பக்கம் திரும்பி படுத்தவன் ஜீவிதாவின் நெற்றியில் முத்தமிட்டான். உச்சி முத்தம் இப்போதெல்லாம் நெற்றிக்கு வந்திருந்தது. ஜீவிதா அசையாமல் வாங்க இன்னும் ஒரு முத்தம் வைத்தான். இந்த நாட்களில் தோள் அணைப்பு, நெற்றி முத்தம் சகஜமாக இருந்தது. ஒட்டல்கள், உரசல்கள் பழகி போயிருந்தது. இவர்களின் திருமணம் முடிந்து 2 வாரமும் முடிந்துவிட்டு இருந்தது. ஜீவிதா அலுவலகம் செல்லும் நாளும் வர நெருங்க ஒருவித பதட்டம் அவளிடம். ஏன் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்க என அஜய் கேட்டபடி வந்தான். ஜீவிதா மொட்டை மாடியில் இருக்க இருவருக்குமான பால் அவன் கையில். இரவு நேரத்தின் குளிர்ச்சியில் பெண்ணுக்கு வேர்த்தது. என்ன ஜீவிதா என கவனித்து கேட்டான். பால் சூடா இருக்கு அஜு, மனைவி சொல்ல அஜய்க்கு நம்பத்தான் முடியவில்லை. இவளுக்கு எப்போதெல்லாம் வேர்க்கும் என்று அவனுக்கு அனுமானம் உள்ளதே. பால் குடித்து முடிக்க இருவரின் கப்பை கீழே வைத்தவன் என்ன கேடித்தனம் பண்ற என்று கேட்டான். அஜு, என்ன அஜு? நீயே சொல்லிடு, கண்டுபிடிச்ச பார்த்துக்கோ என்றான். மிரட்டாதீங்க அஜு, அது அது என் வேலை, 2 நாளில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் என்றாள். கிளம்பணும்னு ஃபீல் பண்ணுறியா என்று கேட்டவன் முதல் முறையாக அவளை தன் நெஞ்சோடு அணைத்தான். இருவரின் உடலும் முழுதும் நேருக்கு நேராக உரச ஓர் அணைப்பு. ஜீவிதா இதய துடிப்பு அதிகமாக. அஜய்க்கோ அந்த அணைப்பு பிடித்திருந்தது. என் மனைவி என்ற உரிமையில் லேசான அணைப்பு. இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கண்டது. வெளியே அஜு. பெண் அவன் நெஞ்சில் திக்கி திணற யாருக்கும் தெரியாது என்றான். உச்சி முத்தம், நெற்றி முத்தத்துடன் அவளின் 2 கன்னங்களையும் பற்றி அங்கேயும் முத்தம் வைத்தான். ஜீவிதா கணவன் இடையோடு கட்டி கொண்டவள் அவனின் முத்தங்களை கண் மூடி ரசிக்க அஜய் அவளின் ரசிக்கும் பாவனையில் இன்னும் முத்தங்களின் எண்ணிக்கையை கூட்டினான். ஃபீலிங் போச்சா என அஜய் கேட்க இன்னும் கொஞ்சம் இருக்கு என்றாள் மனைவி. அஜய் சிரித்தவன் இன்னும் எவ்வளோ கொடுத்தா போகும் என்று கேட்டான். தெரியலையே, நீங்கள் கொடுத்துட்டே இருங்க அஜு, நான் சொல்கிறேன் என்றாள். கேடி என்று நன்றாக அணைத்து கொண்டவன் கொஞ்ச நாள் தானே, எப்போ ரிலீவ் டேட் கொடுத்துருக்காங்க என்று கேட்டான். ஜீவிதாவிற்கு திரும்ப வேர்க்க ஆரம்பித்து விட்டது. என்ன ஜீவிதா என அஜய் கேட்க அஜு, அது நான் என்று திணறியவள் அவனை விட்டு விலகி நின்றாள். ஜீவிதா, அஜு நான் ரிசைன் பண்ணலை என்றாள். ஏன் பண்ணலை? அன்னைக்கு நான் சொன்னேனே என அஜய் புரியாமல் கேட்டான். அங்கேயே வேலை பார்க்கலான்னு. நான் இங்கே இருக்க நீ அங்கே இருப்பியா? இருந்தா என்ன அஜு? அஜய் பதிலின்றி அவளை பார்த்தான். அஜு, நீ உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லு. என்ன இருக்கு? ஒன்றும் இல்லையே. உனக்கு அங்கே வேலை பார்க்க பிடிச்சிருக்குன்னா நீ முதல்லையே சொல்லியிருப்ப, என்கிட்ட அடமும் பண்ணியிருப்ப. இது வேற ஏதோ, என்னன்னு சொல்லு என்று சரியாக கேட்டான். ஏன் என்கிட்ட இப்போ வர அதை பற்றி பேசல? நான் இடையில பேசினப்பவும் நீ எதுவும் சொல்லலையே என்றான் அஜய். ஜீவிதா, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். ஏன் அஜு, நான் இப்போ அங்கே வேலை பார்த்தா என்ன?
நாம் ஒரே இடத்துல இருக்கணும்னு? அஜு, அப்படி இருந்தால் தான் பிடிக்குமா? என்ன பேசுகிற நீ? எனக்கு தெரியும், நீங்கள் உங்கள் எக்ஸை இந்த காரணத்துக்காக தானே வேண்டான்னு சொன்னீங்க என்று கேட்க அஜய்க்கு அதிர்ச்சி உடன் கோபமும். அதனால் என்று நிதானமாக கேட்டான். அதனால் ஜீவிதா வார்த்தைகள் இன்றி நின்றாள். அவளுக்கு அவளின் மனதின் எதிர்பார்ப்பை சொல்ல தெரியவில்லை. என்ன சொல்லு என்று கேட்டான் கணவன். நீங்கள் அவங்கள இதுக்காக தானே வேண்டான்னு சொன்னீங்க. அப்போது உங்களுக்கு அவங்கள அந்தளவு பிடிக்கல தானே? இப்போ நான் அப்படி சொன்னால் என்னையும் உங்களுக்கு நான் வேண்டாங்கிற மாதிரி. ஸோ என்னை டெஸ்ட் பண்ண பார்க்குற? இல்லை அஜு, இதை நீ நம்ம மேரேஜுக்கு முன்னாடியில் பண்ணியிருக்கணும் என்று கேட்டான் அஜய். ஜீவிதா அவனை கண்கள் விரித்து பார்த்தாள். மேரேஜுக்கு முன்னாடினா என்னை வேண்டான்னு சொல்லியிருப்பீங்களா என்று தேங்கி விட்ட கண்ணீருடன் கேட்டாள். இப்போ அதுக்கான பதில் என்னவா இருந்தாலும் வேஸ்ட் தான் ஜீவிதா என்றான் அவன். அஜு, பேசாத, ஓ வேலைக்கு கிளம்பிக்கோ நீ என்று முடித்து கொண்டான். ஜீவிதாவிற்கு அவன் வார்த்தைகள் மிகவும் படித்தது. என்னவென்று அர்த்தம் எடுப்பது? அடுத்த 2 நாட்கள் இருவருக்குள்ளும் கனமாகத்தான் சென்றது. பேச்சுக்கள் மிகவும் குறைந்து போயிருந்தது. ஜீவிதா அத்தை மாமாவிடம் சொன்னான். அவர்கள் கேட்டுக்கொண்டனர். ஏதும் சொல்லவில்லை. சென்னை கிளம்ப பேக் செய்து வைத்தாள். அஜய் பார்த்திருந்தான். மறுநாள் காலை கிளம்ப அஜய் தானே அழைத்து சென்று அலுவலகத்தில் விட்டவன் உன் திங்ஸ் எல்லாம் பீச்சில் வச்சிடுறேன் என்று கிளம்பி விட்டான். ஜீவிதாவிற்கு கண்ணீர் பெருகியதுடன் கோபமும். என்ன எதிர்பார்க்கிறாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. ஏமாற்றம் மட்டும் அதிகம். மாலை சோர்ந்து போய் வர அஜயின் அழைப்பு காரில் அவளுக்காக காத்திருந்தான். மனைவியின் முகம் மலர்ந்து போனது. அஜு என்று பேச வர அவன் தாரணிக்கு அழைத்து பேசியவன் அவர்கள் வீட்டிற்கு காரை விட்டான். கல்யாண் தான் இருவரையும் வரவேற்றான். ஜியா இருவரோடும் ஆட்டம். தாரணி வர லேட் ஆகும் என்பதால் இரவு உணவு வெளியே ஆர்டர் செய்து கொண்டனர். தாரணி வந்த பின் உணவு முடித்து அவர்களுக்கான அறைக்கு வந்தனர். அஜய் படுக்க அஜு என்று நின்றாள் மனைவி. அவன் பார்க்க மட்டுமே செய்ய நான் தப்பா யோசிக்கிறேனா என்று கேட்டாள். கணவன் என்பதை தாண்டி அவளின் அஜய் அவன். எதுவும் என்றால் அவனிடம் கேட்டால் ஒரு திருப்தி. அஜய்க்கும் அவளை புரிய மிக பொறுமையாகவே, இப்போ நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது, கூடிய சீக்கிரம் நீயே புரிஞ்சுப்ப வா என்று அவளை தன் தோளோடு அணைத்து தூங்க வைத்தான். தொடரும்.